ஆமா. ரஞ்சிதா நீ ஏன் நிக்கிற? போ. அருண், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உள்ளவா. அருண், எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நீ ரஞ்சிதாவை கூட்டிட்டு வெளியே கிளம்பு. டேய், இவளோட ஜோடி போட்டு எங்கடா கிளம்பிட்ட? அருண், கர்ப்பிணி பொண்ண பைக்ல எல்லாம் கூட்டிட்டு போக கூடாது. அது ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். அதனால நீ ஒரு காரை புக் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு வந்துரு, சரியா? இல்ல, நாங்க பைக்லயே போயிடுறோம். நீ கர்ப்பமா இருக்கிற ரஞ்சிதா. புள்ளத்தாச்சி பொண்ணு பைக்ல எல்லாம் போக கூடாது, ஆட்டோலயும் போக கூடாது. கார்ல போறதுதான் சேஃபா இருக்கும். அருண், நீ கார் புக் பண்ணு, கேப் புக் பண்ணி போயிட்டு வாங்க. யாரும் எங்கேயும் போக வேண்டாம். கிளம்புங்க. வித்யா, மருமகன்னு ஒருத்திய தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்காங்கல்ல, அவ வாசல்ல நின்னு அசிங்கப்பட வேண்டாம்னு நினைச்சாங்கன்னா உள்ள வர சொல்லு. டேய், அம்மா சொன்னது காதுல விழுகலையா? உள்ள வாடா. அருண் வா. புருஷன் பொண்டாட்டி வெளியே கிளம்புனீங்க, அத கெடுக்கிறதுல என்னதான் சந்தோஷமா தெரியல. வாயை மூடுங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதீங்க. வித்யா, பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுத்து பேசணும்னு முதல்ல கத்துக்க. அத நீங்க சொல்றீங்களா? வித்யா, நமக்கு சம்பந்தமே இல்லாதவங்க கிட்ட எதுக்கு பேச்சு கொடுத்துட்டு இருக்க? அம்மா, இந்த வேஷக்காரிக்கு நான் இன்னும் 5 நிமிஷம் டைம் தரேன். அவ மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்ப சொல்லுங்க. பாத்தீங்களா அத்தை, ஒரே நாள்ல இவங்களோட பேச்செல்லாம் எப்படி மாறி போச்சுன்னு. இதெல்லாம் இப்படிதான் நீங்க தாங்கிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. சூப்பர். நல்லா அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு நல்லா ஏத்தி விடுற. உன்னையும் நல்லவனு நம்புறாங்க பாரு, நேரம்தான். டேய், அவ பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? எவ்வளவு ஒருத்திக்காக குடும்பத்தை ரெண்டா உடைச்சவங்க தானே நீங்க. அந்த பிரச்சனையை விடுங்க. ரஞ்சிதாவை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இவ்ளோ நாளா இவளை தள்ளி வச்சது கூட பரவாயில்ல, ஆனா கர்ப்பமா இருக்க நேரத்துல புருஷன் கூட இருக்கணும்னு தானே வாசப்படுவா. அத கூட புரிஞ்சுக்காம போன்னு துரத்துறீங்களே, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? இவ கர்ப்பமே இல்ல. பொய் சொல்லி நம்ம எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கா. நான் ரஞ்சிதாவை மருமகளா ஏத்துப்பேன்னு அருண் நினைச்சிட்டு இருந்தான். அது நடக்காதுன்னு புரிஞ்சதும் அந்த மனசை அவன் மாத்திக்கிட்டு கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்க அவன் தயாராயிட்டான். இவன் கல்யாணத்தை நிறுத்த மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு இவ இப்படி ஒரு நாடகத்தை போட்டிருக்கா. நீங்களும் அதை நம்பி இவளை வீட்டுல சேர்த்துக்கிட்டு கும்மால அடிச்சிட்டு இருக்கீங்க. அம்மா, ரஞ்சிதா அந்த மாதிரி பொண்ணு இல்லம்மா. என்ன மீறி தப்பு நடந்துருச்சுன்னு நான் தான் ஒத்துக்கிறேன்ல, அப்புறம் ஏமா அதே சொல்லிட்டு இருக்கீங்க? டேய், நீ சும்மா இரு அருண். உனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறது தான் பிரச்சனையே. அத வச்சுதான் இவ உன்னோட சேர்ந்து எங்களையும் முட்டாளாக்கிட்டு இருக்கா. இப்பவே இவளை வெளியில துரத்தினாதான் நம்ம குடும்பம் உருப்படும். அக்கா, இந்த குடும்பம் உருப்படணும்னா முதல்ல துரத்த வேண்டியது ரஞ்சிதாவே இல்ல, உங்க பக்கத்துல நிக்கிறா பாருங்க, அவளதான்.
டேய், இவ தாண்டா என் மருமக. இவ என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டா. நீங்க ரஞ்சிதாவை வெளியில அனுப்ப போறீங்களா இல்லையா? முடியாதுக்கா. நேத்தே இதை பத்தி நிறைய பேசியாச்சு. திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க. நீங்க சொல்றது உண்மைன்னா அதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க. சும்மா பொய் சொல்றான்னு கத்திக்கிட்டே இருக்காதீங்க. இப்பதான் நான் ஜோசியரை போய் பார்த்துட்டு வரேன். அருண் ஜாதகத்தை பார்த்துட்டு இவனுக்கு புத்திர பாக்கியம் இன்னும் வரலன்னு அவர் அடிச்சு சொல்றாருடா. இதை விட என்ன ஆதாரம் வேணும் உனக்கு? ஜோசியர் சொல்றதெல்லாம் ஆதாரம் ஆயிடுமா? இன்னும் எந்த காலத்துல தான் இருக்கீங்க நீங்க? குழந்தை உண்டாகிறது புருஷன் பொண்டாட்டியோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து இருக்கு. ஜோசியரால அதை முடிவு பண்ண முடியாது. அவர் சொன்னதை போய் இப்படி பெருசா எடுத்துட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே மூட நம்பிக்கையா தெரியலையா? அப்படியே இருக்கட்டும், நாங்க அவர் சொல்றத நம்புறோம். அப்படியெல்லாம் எங்களால ஏத்துக்க முடியாதுமா. ஜோசியர் சொல்றதெல்லாம் நடக்குதுன்னா அப்புறம் கோயில் எதுக்கு, சாமி எதுக்கு? அவரையே சாமியா நினைச்சு கும்பிட வேண்டியதானே? ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து 10 பொருத்தம் பார்த்து தான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். இப்ப அவ வாழ்க்கை எப்படி இருக்கு? இப்ப எதுக்கு ஏன் வாழ்க்கையை இழுக்கிறீங்க? இவளை பத்தி மட்டும் பேசுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இவ கர்ப்பம்ன்றது உண்மையே இல்ல. இவ இந்த வீட்லயே இருக்க கூடாது. வித்யா, ஜோசியர் சொல்றத நாங்க நம்ப தயாரா இல்ல. இவ கர்ப்பம்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு எங்க கிட்ட மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கு. அது ஒரு ஃபேக் ரிப்போர்ட். தெரிஞ்ச லேப்ல இவ காசு கொடுத்து வாங்கியிருக்கா. அதை என்னால ஏத்துக்க முடியாது. அப்படின்னா திரும்ப டெஸ்ட் பண்ணி பாத்துடலாமா? உனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலுக்கே நீ இவளை கூட்டிட்டு போ. அங்க போய் ரஞ்சிதாக்கு பிரெக்னன்சி டெஸ்ட் செய்யலாம். இவ கர்ப்பங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீங்க எல்லாரும் இவளை ஏத்துக்கணும். சம்மதமா? சரி, அதையே நானும் சொல்றேன். ரிப்போர்ட்ல இவ கர்ப்பம் இல்லைன்னு வந்துட்டா நீங்களே இவளை வீட்டை விட்டு விரட்டிடணும். திரும்ப இந்த வீட்டு பக்கமே இவ வரக்கூடாது. நிரந்தரமா அருணை விட்டு இவ பிரிஞ்சு போயிடணும். இந்த சவால இவ ஏத்துக்கிறாளான்னு கேளுங்க. ரஞ்சிதா சார்பா நான் ஏத்துக்கிறேன். நீ நாளைக்கே டெஸ்ட் பண்ணி பாத்துடலாம். எங்க போலாம், எப்ப போலான்னு நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க. அதான் நாங்களே ஒத்துக்கிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு இந்த டெஸ்ட் எல்லாம்? டேய், உன்கிட்ட யாரும் கருத்து கேட்கல. இவளுக்கு இந்த டெஸ்ட் நடந்தே ஆகணும். அதான் நாங்களே ஓகே சொல்லிட்டோமே. திரும்ப திரும்ப ஏன் அதையே சொல்லி டென்ஷன் ஆகுற? ஏங்க வாங்க போலாம். பாருமா ரஞ்சிதா, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? உண்மை உன் பக்கம் இருக்குல்ல, நீ எதுக்கு பயப்படணும்? இங்க பாரு, உன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு சிம்ரன் சரியான ரூட்டை பிடிச்சிருக்கா. அப்புறம் ரிசல்ட் கூட உனக்கு சாதகமா தான் வரப்போகுது. அதை பார்த்து இவங்க எல்லாம் வாயடிச்சு தான் நிக்க போறாங்க. இங்க பாரு, இந்த சவால்ல நீ ஜெயிச்சு இந்த வீட்டுல நிரந்தரமா நீ தங்கத்தான் போற. அதை இவங்க எல்லாரும் பார்க்கத்தான் போறாங்க. அதையும் தான் பார்க்கலாம்டா. பாப்போம் பாப்போம். இது உன் கர்ப்பத்தை கன்ஃபார்ம் பண்ற டெஸ்ட் இல்லடி. உனக்கும் அருணுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்க்கு நான் வைக்க போற ஃபுல் ஸ்டாப். மொத்தமா அவனை விட்டு விலகி போறதுக்கு ரெடியா இரு. ரஞ்சிதா, இங்கேயேம்மா நின்னுட்டு இருக்க? தூக்கம் வரலையா? உன் மனசுல எவ்வளவு குழப்பமும் டென்ஷனும் இருக்குன்னு எனக்கு தெரியும்.
எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீ கவலைப்படாம இரு. அண்ணி, என்ன ரஞ்சிதா? நாளைக்கு கண்டிப்பா டெஸ்ட்டுக்கு போயே ஆகணுமா? ஏன் ரஞ்சிதா இப்படி கேக்குற? நீ கர்ப்பமே இல்லைன்னு அண்ணியும் வித்யாவும் அடிச்சு பேசுறாங்க. அவங்க நினைக்கிறது தப்புன்னு புரிய வைக்கணும். உண்மையை நிரூபிச்சு அவங்க வாயை நாம அடைக்க வேண்டாமா? இல்ல, உண்மையை நிரூபிக்கணும்னு போனா நான் தான் அண்ணி மாட்டிப்பேன். ரஞ்சிதா, நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. ஏ ரஞ்சிதா, என்ன யோசிக்கிற? எதுவா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட சொல்லு. அண்ணி, என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. ஏ ரஞ்சிதா, என்னாச்சு? இப்ப நீ எதுக்கு என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேக்குற? அண்ணி, நான் நான் கர்ப்பமா இல்ல அண்ணி, இல்ல. கர்ப்பமா இருக்கேன்னு நான் அப்ப சொன்னது பொய் அண்ணி. ஏன் ரஞ்சிதா இப்படி செஞ்ச? கல்யாணத்தை நிறுத்த எனக்கு வேற வழி தெரியல அண்ணி. இதுக்கு முன்னால கல்யாண ஏற்பாடு நடந்தப்போ அப்ப வேற யாருக்கும் என்னால தாலி கட்ட முடியாதுன்னு அருண் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாரு. ஆனா இந்த தடவை விஷத்தை காட்டி அவரை லாக் பண்ணிட்டாங்க. காலையில 7 மணிக்கு முகூர்த்தம், உன்னால முடிஞ்சதை பாத்துக்கன்னு சொல்லி வித்யா அண்ணி வேற என்கிட்ட சவால் விட்டாங்க. ஏதோ ஒரு வழியில அருணை மிரட்டி தாலி கட்ட வைக்க பிளான் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. இப்படி ஒரு விஷயத்த சொல்லி குழப்பினாதான் கல்யாணம் நிக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் அண்ணி நான் இந்த முடிவுக்கே வந்தேன். ஆனா அருணும் நீங்களும் நான் சொன்னதை அப்படியே நம்பிட்டீங்க. ஒரு சின்ன சந்தேகம் கூட இல்லாம அத அப்படியே ஏத்துக்கிட்டீங்க. குழந்தை வாரிசுன்னு அத பத்தியே நீங்க 3 பேரும் பேசிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அண்ணி. அண்ணி, நீங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கைய நான் தப்பா யூஸ் பண்ணிட்டேனோன்னு என் மனசாட்சி உறுத்திட்டே இருக்கு அண்ணி. உண்மையை சொல்லிடலாமா வேண்டாமான்னு எனக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு நெருக்கடி வரலனா நீ இது சொல்லிருக்க மாட்டல. உண்மைதான் அண்ணி. ஆனா சத்தியமா உங்க எல்லாரையும் ஏமாத்தணும்னு நான் நினைக்கவே இல்லை. சூழ்நிலையால மட்டும்தான் நான் அப்படி போய் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா என்ன காரணம் சொன்னாலும் நான் செஞ்சது தப்புதான். என்னால அதை நியாயப்படுத்த முடியாது அண்ணி. என்ன மன்னிச்சிருங்க அண்ணி, என்ன மன்னிச்சிருங்க. அண்ணி, என்ன நீ எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? என்ன மன்னிக்க மாட்டீங்களா? தப்பு செஞ்சிருந்தா தானே ரஞ்சிதா உன்னை மன்னிக்கிறதுக்கு. நீ ஒன்னும் தப்பான நோக்கத்துக்காக போய் சொல்லலையே. உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கணும், கல்பனா கிட்ட இருந்து நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும், எங்க எல்லாரையும் நல்லா பாத்துக்கணும் தானே போய் சொன்ன. என்ன பொறுத்த வரைக்கும் நீ செஞ்சது நியாயம் தான் ரஞ்சிதா. அண்ணி, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. அருணும் உங்களை மாதிரியே என்ன புரிஞ்சு பாரு இல்ல? ஏன் ரஞ்சிதா இப்படி கேக்குற? அப்படின்னா நீயும் அருணும் சேர்ந்து இந்த பிளான் பண்ணலையா? இல்ல அண்ணி, அருணுக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. அப்புறம் எப்படி அவன் இதை ஒத்துக்கிட்டான்? கொஞ்ச நாள் முன்னால அவரு குடிச்சிட்டு என் வீட்டுக்கு வந்திருந்தார் அண்ணி. அன்னைக்கு ராத்திரி முழுக்க அவர் அங்கதான் இருந்தார் அண்ணி.
அந்த போதையில ஏதாவது நடந்திருக்குமோன்னு அவரு நினைச்சிருப்பார்ல அண்ணி. காரணம் என்ன வேணா இருக்கட்டும் ரஞ்சிதா, அவன் நடந்ததா நினைச்சிட்டு இருக்கிற விஷயத்த நிஜமாக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. புரியலையா? அருணோட குடும்பம் நடத்தி நீ நிஜமாவே கர்ப்பமாகணும் ரஞ்சிதா. அது அது எப்படி அண்ணி முடியும்? அத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். அது இப்ப பிரச்சனை இல்ல. உண்மை என்னன்னு தெரியாம நான் பாட்டுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சவால் விட்டுட்டேன். அந்த டெஸ்ட வச்சுதான் உன்னை காலி பண்ணணும்னு அண்ணியும் வித்யாவும் தீவிரமா இருக்காங்க. முதல்ல அந்த கண்டத்துல இருந்து நீ தப்பிக்கணும். அண்ணி, அதனாலதான் டெஸ்ட் வேணுமான்னு நான் கேட்டேன். ரஞ்சிதா, நாமளே டெஸ்ட பத்தி பேசிட்டு இப்ப பின்வாங்க முடியாது. அவங்க சந்தேகம் இன்னும் அதிகமாயிடும். ஆனா டெஸ்ட் பண்ணி பார்த்தா நான் போய் சொன்னது தெரிஞ்சிரும் அண்ணி. நாம தான் ஏதாவது செஞ்சு உண்மையை வெளியே வராம பாத்துக்கணும். அதான் எப்படி அண்ணி? அந்த பிரச்சனையை என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். நீ தப்பி தவறி கூட இத வேற யார்கிட்டயும் சொல்லிடாத. அருணுக்கும் என் வீட்டுக்காருக்கும் கூட இது தெரிய வேணாம். பொய்யை எப்படி நிஜமாக்குறதுன்னு யோசிச்சா மட்டும் போதும். இத பாரு ரஞ்சிதா, மனசு போட்டு குழப்பிக்காத. உனக்கு துணையா நான் இருக்கேன். இதுதான் முடிவுன்னு நம்ம இறங்கியாச்சு. எவ்வளவு தூரம் போக முடியுதோ போவோம். அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி. தைரியமா இரு. அம்மா, என் வாழ்க்கைய காப்பாத்திக்கதான் நான் கர்ப்பங்கிற பொய்ய சொன்னேன். அந்த பொய்யாலேயே என் வாழ்க்கைய இழந்துருவேணும்னு எனக்கு பயமா இருக்குமா. அண்ணி என் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டாங்க. அருணும் புரிஞ்சுப்பாருன்னு நான் நம்புறேன். ஆனா ஏற்கனவே என்ன வேஷக்காரின்னு சொல்றவங்க நான் பொய் சொன்னேன்னு தெரிஞ்சா என்ன மன்னிக்கவே மாட்டாங்க. அதே காரணமா வச்சு என்ன அருண் கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்கம்மா. இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படி தப்பிக்க போறேன்? இந்த சவால்ல நான் எப்படி ஜெயிக்க போறேன்? என் வாழ்க்கைக்காக நான் செஞ்ச இந்த தப்ப மன்னிச்சிடுமா? என்ன தண்டிச்சிடாத. எனக்கு அருண் வேணும். என் வாழ்க்கை வேணும். இந்த சோதனைய நான் நல்லபடியா கடந்து வரதுக்கு நீதாம்மா எனக்கு துணையா இருக்கணும். அருண், நீங்க எப்ப வந்தீங்க? நான் எப்பயோ வந்துட்டேன் ரஞ்சிதா. ஏய், ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? ஏன் உன் முகம் டல்லா இருக்கு? இல்லையே, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். அதெல்லாம் இல்ல, நீ நார்மலாவே இல்ல. உனக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு டென்ஷன் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏய், உன் ஃபேஸ பார்த்தா நல்லாவே தெரியுது ரஞ்சிதா. என்னாச்சு உனக்கு? சொல்லு ரஞ்சிதா. இல்ல, அது நான் டெஸ்டுக்கு போறேன்ல, அதான் ஒரு மாதிரியா இருக்கு. ஏய், நீ கன்சீவா இருக்கன்றது தான் உண்மை. ரிசல்ட் கண்டிப்பா அப்படிதான் வரும். உன்னை தப்பா நினைச்சிட்டுமேனு எல்லாரும் அதுக்கு ஃபீல் பண்ணதான் போறாங்க ரஞ்சிதா. அப்புறம் எதுக்கு ரஞ்சிதா அதை பத்தி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இல்ல அருண், அது ஒருவேளை சாம்பிள் ஏதாவது மாறி போய் இல்ல டெஸ்ட் பண்றவங்களோட கவனக்குறைவால ரிசல்ட் வேற மாதிரி வந்துருச்சுன்னா. ஹே, பைத்தியமா நீ? ஏன் இப்படி நெகட்டிவா திங்க் பண்ணிட்டு இருக்க? நீ பயப்படுற மாதிரி தப்பா எதுவும் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. அருண், ஒருவேளை ரிசல்ட் அப்படி வந்தா நீங்க என்ன செய்வீங்க? உங்க அம்மா அக்கா மாதிரி
நீங்களும் என்ன வெறுத்துருவீங்களா அருண்? பதில் சொல்லுங்க அருண். நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா நான் சொன்னதை ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. ஹே, நீயா எதுவும் கற்பனை பண்ணிக்காத. ஆ? என்ன நடந்தாலும் நான் உன்னை வெறுக்க மாட்டேன். என்னால உன்னை வெறுக்கவே முடியாது. நான் தப்பு செஞ்சிருந்தா கூடவா? இந்த கேள்வியே தப்பு. நீ தப்பு செய்ய மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அருண், போது ரஞ்சிதா, நீ டென்ஷன்ல கண்டதையும் பேசிட்டு இருக்க. நீ எப்பவும் சொல்றதுதான் நான் இப்ப சொல்றேன். நம்ம காதல் உண்மைனா நமக்கு நல்லது நடக்கும். நீ தைரியமா போயிட்டு வா. ஆ?